அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மகத்தான அருளால் அல்லாஹ் நம் மீது கடமையாக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மகத்தான ரமதானுடைய நோன்பை நோற்றவர்களாக இரவிலும் பகலிலும் அந்த இறைவனுக்காக வேண்டியே அமல்களை செய்யக்கூடியவர்களாக நாம் வாழ்ந்திருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய இந்த சூழலில் ஒவ்வொரு இரவும் ஒவ்வொரு பல்வேறு தலைப்புகளில் மார்க்க செய்திகளை நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் தெரியக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், தலைப்போ தூங்குபவனே உனக்கு ஒரு பரிசு அப்படிங்கிற ஒரு தலைப்பு இன்றைக்கு தரப்பட்டிருக்கு. இந்த தூக்கம் என்று சொன்னாலே பொதுவாக பலருக்கும் ஒரு அல்லாதியான ஒரு பிரியமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கூட. குறிப்பாக இந்த ரமதானிலும் அப்படிதான். அப்ப தூக்கம் என்பது ஒரு மனிதனுக்கு இன்றியமையாத ஒன்று. குறிப்பாக அல்லாஹுடைய அது அருள் என்று கூட நாம் சொல்லலாம். அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய மனித சமூகத்துக்கு தந்திருக்கக்கூடிய அருள் நிஅமத் என்று நாம் இந்த தூக்கத்தை சொல்லலாம். ஏனென்று சொன்னால், எவ்வளவுதான் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் அதாவது மன கஷ்டங்களையும் வருத்தங்களையும் கொடுத்தாலும் கூட, எவ்வளவுதான் கடின உழைப்பை ஒரு மனிதன் செய்யக்கூடியவனாக இருந்தாலும் கூட, கொஞ்ச நேரம் அவன் ரிலாக்ஸா தூங்கிட்டான் அப்படின்னு சொன்னா அவனுடைய உடலில் அவனை அறியாமலேயே ஒரு புத்துணர்வும் ஒரு மகிழ்ச்சியும் ஒரு தெம்பும் தெளிவும் கிடைக்கிறது. அப்ப அதனால்தான் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த தூக்கத்தை பற்றி சொல்கின்ற போது, வஜஅல்னா நௌமக்கும் சுபாதா, உங்களுடைய தூக்கத்தை நாம் உங்களுக்கு ஓய்வாக ஆக்கி தந்திருக்கிறோம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய செய்திகளை நாம பார்க்கிறோம். அப்ப இந்த தூக்கத்தை பொறுத்தவரையில் மனிதனுக்கு அது அமைதி, சந்தோஷம், மகிழ்ச்சியை தருகிறது என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதனால்தான் அல்லாஹ் பத்ர் போர் சம்பந்தமாக சொல்கின்ற போது கூட குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், உங்களுக்கு நாம ஒரு சிறிய தூக்கத்தை தந்தோம், அந்த தூக்கத்துக்கு பிறகு உங்களுக்கு ஒரு புத்துணர்வு ஏற்பட்டது என்கிற அந்த செய்தியும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கான். சரி, அப்ப இந்த தூக்கத்தை பொறுத்தவரையில வாழ்நாள் முழுக்க தூங்கிக்கிட்டே இருக்கலாமா என்று சொன்னால் தூங்க முடியாது. ஏன்னா சில பேர் தூங்கியே சோம்பேறி ஆயிடுறாங்க. குறிப்பா இந்த ரமதானுடைய காலத்துல பாத்தீங்கன்னா, சஹர் N2 என்று ஊர்ல அந்த பஸ் விட்டுருப்பான். N2 என்று இடையில எங்கேயுமே நிக்காது. அந்த பஸ்ல ஏறினீங்கன்னா எங்க போய் இறங்கணுமோ அங்கதான் மொத்தமா இறங்குவாங்க. அது மாதிரி சஹர்ல சாப்பிட்டுட்டு படுக்கிறது, அடுத்து எப்பதான் மக்ரிப்ல தான் எந்திக்கிறது. இஃப்தாருக்கு நோன்பு கஞ்சி குடிப்பதற்கும் வடை திங்கிறதுக்கும் சம்சா திங்கிறதுக்கும் தான் எந்திக்கிறது. இந்த மாதிரியான சில குறிப்புகளை நம்ம பார்க்கணும். இடையில இருக்கக்கூடிய லோகர் தொழுகை இல்லை, அசர் இல்லை, இதெல்லாம் கிடையாது. நோன்பு வைக்கிறங்கிற பேர்ல தூங்கிக்கொண்டே இருக்கக்கூடிய கூட்டத்தையும் பார்க்கணும். அப்ப வாழ்க்கையில தூங்கக்கூடிய நேரத்துல தான் நம்ம தூங்கணும், எல்லா நேரத்தையும் தூங்க முடியாது. அப்படி தூங்கிதான் இன்னைக்கு பல பேர் என்ன செய்யறாங்க, சோம்பேறிகளாக சமுதாயத்துல மாறிவிட்டார்கள் என்ற சூழ்நிலையை நம்ம பார்க்கணும். சில பேர் என்ன அப்படின்னு சொன்னா, வாழ்க்கையில முழித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில், உழைக்கக்கூடிய நேரத்தில், சிந்திக்கக்கூடிய நேரத்தில், வேலை செய்யக்கூடிய நேரத்தில், அலுவலகத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் எல்லாம் விட்டு தூங்கிய காரணத்தினா கடைசியா என்ன தெரியுமா சொல்லிட்டு போயிடுறாங்க, எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை, எனக்கு எந்த அதிர்ஷ்டமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, சர்வசாதாரணமா போயிடுவாங்க. அப்ப தூக்கத்தை பொறுத்தவரையில் அது எந்த நேரத்துல தூங்கணுமோ அந்த நேரத்துல தான் தூங்கணும். அப்ப அதனால்தான் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த முஸ்லிம்களுக்கு இவர்கள் தூக்கத்திலிருந்து தங்களை எந்திரித்து தூக்கத்தை விரட்டி அவர்கள் எழுந்திருக்கின்ற பொழுது அதனால் அவர்களுக்கு பல்வேறு சிறப்புகளை வைத்திருக்கிறான், பரிசுகளை கொடுக்கிறான் என்ற செய்தியெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம். அப்ப முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய பரிசு என்ன அப்படின்னு சொன்னா, ஃபஜ்ருடைய தொழுகை. தெரிந்த செய்திகளாக கூட இருக்கலாம், இருந்தாலும் ஞாபகப்படுத்துவதற்கும் அதில் நாம் உறுதியாக இருப்பதற்கும் அதை நிலைப்படுத்துவதற்கும் அதை செய்வதற்கும் தான் இந்த செய்தி. அப்ப ஃபஜ்ருடைய இந்த தொழுகை இருக்கு பாருங்க, அந்த தொழுகையில நாம கிடைக்கக்கூடிய அந்த பரிசு இருக்கு பாருங்க, அது மகத்தான பரிசு. அது ஒரு மனிதனுக்கு சுதந்திரத்தை தரக்கூடிய பரிசு. அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, புகாரில முஸ்லிம்ல வரக்கூடிய ஒரு ஹதீஸை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஷைத்தான் உங்களுடைய தலையில என்ன செய்யறான், 3 முடிச்சுகளை, நீங்கள் தூங்குகின்ற போது 3 முடிச்சுகளை போடுகிறான். 3 முடிச்சு போட்டு அவன் சொல்றானா, அலைக்க லைலுன் தவீலுன் ஃபர்குத், உனக்கு இரவு 1 மணி நேரம் இருக்குது, இன்னும் தூங்கு அப்படின்னு என்ன செய்வான், ஷைத்தான் உங்களை சொல்லுவான். அதே நேரத்தில் அவன் முழித்து விட்டான் என்று சொன்னால் அவனுடைய முழித்து அல்லாஹ்வை திக்ர் செய்கிறான். ஏன்னா இது நிறைய பேர் நம்ம செய்யறதில்லை.
தூக்கத்திலேருந்து நம்ம எதிர்க்கிறோம். எப்படி, ஏன்னா பிள்ளைகளுக்கு இன்னைக்கு அப்படித்தான் சொல்லி கொடுத்துருக்கோம். அல்லாம பிஸ்மிகா அமௌண்ட் அஹியாங்கிறது எல்லாரும் சொல்லிடுறாங்க. அதே நேரத்தில் இந்த துவா எல்லாத்துக்கும் தெரியும். மதரசாக்கு வராத பிள்ளைகளுக்கும் தெரியும், பெரியவங்களுக்கும் தெரியும், சின்னவங்களுக்கும் தெரியும், பெருமதி தெரியும். அதை தூங்கி எழுந்த பிறகு துவாவை கேளுங்க, நிறைய பேருக்கு தெரியாது. காரணம் என்னன்னா அது பிராக்டிக்ஸ் இல்லை, பழக்கத்துல இல்லை. அப்ப அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒரு அடியான் எழுந்திருக்க அல்லாஹ்வை திக்ர் செய்கிறான் என்று சொன்னால் அவனுடைய ஒரு முடிச்சு அவனுக்கு விடுகிறது. அடுத்து அவன் ஒது செய்கிறான் என்று சொன்னால் இரண்டாவது முடிச்சும் அவிழ்ந்து விடுகிறது. அடுத்து அவன் தொழுதான் என்று சொன்னால் 3 முடிச்சும் அவிழ்ந்து அவன் காலையில் எழுந்திருக்கின்ற பொழுது, காலையில் தன்னுடைய பணிகளை அவன் மேற்கொள்கின்ற பொழுது தூய்மையான மனதோடு புத்துணர்ச்சி பெற்றவனாக அவன் காலையிலே எழுந்திருக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, வயில்லா அந்த 3 முடிச்சையும் நல்ல பலமா சைத்தான் போட்டிருக்கான், இவன் எந்திக்கவே இல்லை. இந்த சில பேர் அப்படித்தானே இருக்கிறோம், என்ன இடி விழுந்தாலும் எந்திக்கிறதே கிடையாது. இடி விழுந்தாலும் தூங்கிட்டே இருப்பான் கரெக்டா ஓட்டு. அவனுக்கு அவனை சுற்றி என்ன நடக்குது ஏது நடக்குது எதுவுமே தெரியாது. அப்ப அவன் எந்திக்காம அப்படி தூங்கி கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் அவன் காலையில எழுந்திருக்கின்ற போது சோம்பேறியாக எழுந்திருத்து அவனுடைய மனதெல்லாம் ஏதோ ஒரு தவறு செய்ததை போல, ஒரு நல்ல எண்ணம் இல்லாததை போல அவனுடைய மனதும் அவனுடைய உடலும் எல்லாம் கெட்டு போய் சோம்பேறியாக எந்திக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். சரியே பார்க்கணும். இது யாருக்கு கிடைக்குது? ஃபஜ்ருடைய நேரத்துல நம்ம எந்திரிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா ஷைத்தானுடைய எல்லா அந்த முயற்சிகளை வீணடித்து அவனுடைய சதிவலைகளை உடைத்தெறிந்து நாம எந்திரிச்சிட்டோம் சொன்னா அல்லாஹ் இந்த பரிசுத்தை தருகிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்ப அதனாலதான் ஹய்யா அலஸ் ஸலா, அங்க ஹய்யா அலஸ் ஸலா என்று சொல்லப்படுகின்ற போது அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம், தூக்கத்தை விட தொழுகை சிறந்தது, நீங்கள் வெற்றியின் பக்கம் வாருங்கள், தொழுகையின் பக்கம் வாருங்கள் என்று சொல்கின்ற பொழுது ஒரு அடியான் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவன் பதில் கொடுக்க வேண்டும். பதில் கொடுத்து நினைச்சிருங்க, தயாராக வேண்டும், போகணும், ரெடியாக வேண்டும், ஷைத்தானுடைய வலைகளை எல்லாம் உடைத்தறிய வேண்டும்ங்கிற அந்த முயற்சிகளை வர வேண்டும். அன்னைக்கு வருதா இல்லையா? காலையில் சஹர் சாப்பிடணும், இத்தனை மினிட்ல முடிஞ்சு போச்சு, சஹர் முடிஞ்சு போச்சு, வேகமா எந்திக்கிறோம், பல்லையும் விளக்கையும் கல்வியும் கழுகாமலையும் சூடு பண்ணியும் சூடு பண்ணாமலையும் ஆறியதையும் வெந்ததையும் வேகாததையும் எல்லாத்தையும் விளக்குன்றோம். என்ன காரணம்? சாப்பிடணும், சஹர் சாப்பிடணும் அப்படிங்கிற செய்யறமா இல்லையா? அப்ப இதே போலத்தான் அந்த சுபுடைய தொழுகையில் நம்முடைய கவனம் இருக்கிறதா? சுபுவுக்கு எந்திக்கின்ற போது ரமதான் விட்டுருங்க, ரமதான் அல்லாத மற்ற காலங்களிலும் இதே முயற்சிகளும் இதே சுறுசுறுப்பு நமக்கு வருகிறதா என்பதை ஒவ்வொருவரும் நாம் எண்ணி பார்க்க கடமை. அன்புக்குரிய சகோதரர்ல, அப்ப ஷைத்தான் என்ன சொல்றான்னா, நம் அலை கலையில் தூங்கு, நல்ல தூங்கு, அவன் தூக்காட்டுறான், நல்ல தூங்கு, உனக்கு இன்னும் ரொம்ப நேரம் இருக்கிறது என்று சொல்லி அவன் முடிச்சுகளை இடுகிறான். இதை முடிச்சுங்கிறாங்கல்ல, அந்த முடிச்சு நம்ம கண்ணுக்கு தெரியுமா? திரும்பி திரும்பி பார்த்தாலும் தெரியுமா? இருக்காது. இந்த முடிச்சு எங்க இருக்குன்னு தெரியாது. அப்ப இந்த முடிச்சுக்கான விளக்கங்களை சொல்லுகின்ற போது இமாம் அதாவது இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹ் அவங்க சொல்றாங்க, இந்த முடிச்சையை பொறுத்தவரை இது உண்மையான முடிச்சு. எப்படி ஷைத்தான் இந்த சூனியக்காரர்கள் எப்படி செய்வாங்க, அவங்களுக்கு வேலையே இந்த கயிறுல தாயத்துல அதுல இதெல்லாம் வந்துருச்சு கட்டுவாங்களா இல்லையா? அதே மாதிரி உண்மையான ஒரு முடிச்ச போடுறாங்க, அதை நம்ம பார்க்க முடியாது. இல்ல குர்ஆன்ல சொல்றாங்க, முடிச்சுகளிலே ஊதக்கூடிய அந்த ஷைத்தானுடைய தீங்கை விட்டு நான் பாதுகாப்பு தருகிறேன் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானா இல்லையா? அப்ப அப்படிப்பட்ட முடிச்சு என்றும் என்ன செய்யறாங்க, இதற்கான விளக்கங்களை சொல்கின்றார். அப்ப ஏன் 3 முடிச்சிடுறான் அப்படின்னு சொன்னா, ஒண்ணு திக்ரு, என்ன கூடாது, அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹி நுஷூர், அந்த துஆவை சொல்லாம போன் என்பதற்காக தான் முடிச்சு. அப்ப நம்ம எழுந்திருத்து உட்காருகின்ற போது நம்ம என்ன சிந்தனை வந்துடணுங்க, பெட்ல இருந்து எந்திக்கும் போது நமக்கு அந்த துஆ வந்துடணும், ஞாபகத்துக்கு வந்துடும், இந்த துஆவை ஓதணும். அப்ப அதுக்குத்தான் இந்த துஆவை நீங்கள் உங்க அந்த அதாவது என்ன, தூக்கம் என்பது ஒரு சிறு மரணம். அப்ப அந்த தூக்கத்துல நீங்க எந்திக்கின்ற போது கூட உங்களுடைய இறை நினைவு வந்துவிடக்கூடாது என்பதற்காக செய்யக்கூடிய முயற்சி தான், சதிவலை தான் ஷைத்தானுடைய. அப்ப முதல் முடிச்சு நீங்க திக்ர் செய்யறது. அடுத்த 2ஆம் முடிச்சு எதற்காக வேண்டி ஒது செய்யாம இருக்கக்கூடாது. ஏன்னா தூங்கி சில பேர் அப்படியே உட்காந்துட்டே தூங்குவாங்க, தண்ணி முகத்துல பட்டுச்சுன்னா முழிப்பு பேர். அப்ப ஒது செய்யறது. அப்ப ஒது செய்து விட்டீங்கன்னா 2ஆம் முடிச்சு. அடுத்து அதையும் தாண்டி ஒது செய்து தூங்குற கூட்டமும் இருக்குது. ஒது செய்து தூங்குற கூட்டமும் அந்த அப்படி உட்காந்து தூங்குவாங்க. அதையும் தாண்டி 3வது அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டிட்டீங்கன்னா அவருடைய சதிவலைகள் எல்லாம் உடைந்து போகிறது. உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு? சுறுசுறுப்பு கிடைச்சிடும். அல்லாஹ்வுடைய வணக்கத்தை செலுத்தீங்க, காலையில எழுந்திருப்பீங்க, சுறுசுறுப்பாக எழுந்து விடுவீர்கள் என்ற செய்தியை
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது யாருக்கு கிடைக்கும் இந்த பரிசு? தூங்க தான் செய்யறோம். தூக்கத்தை தன்னை அவன் என்ன செய்யறான்? தூக்கத்தில் எந்திக்கிறானா இல்லையா, அவனுக்கு கிடைக்கக்கூடிய பரிசுங்கிறத சொல்றாங்க. அதனால தான் ரசூலுல்லாஹ் சொல்லும் போது சொன்னார்கள், அஸ்பஹ நஷீத்துன் நஃப்ஸ், அவன் காலையில் எழுந்திருக்கின்ற பொழுது எப்படி எழுந்திக்கிறானா? சுறுசுறுப்பாக, ஆரோக்கியமாக, முக மகிழ்ச்சியோடு என்ன செய்யறான்? அவன் எந்திக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப இந்த யாருக்கு இந்த இது கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, யார் சுபுஹுடைய தொழுகையில் இதை செய்யறாங்களோ அவர்களுக்கு தான் கிடைக்கும். அவர்களுக்கு தான் கிடைக்குமே தவிர இதை உதாசீனப்படுத்தி அப்படியே தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த கூட்டத்தாருக்கு இது கிடைக்காது என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அதே போல அடுத்ததாக இந்த கிடைக்கக்கூடிய பரிசு, தூங்குபவருக்கு கிடைக்கக்கூடிய பரிசு என்று சொன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காண்பிக்கிறான். அகிமிஸ் ஸலாத லிதுலூகி ஷம்ஸி இலா கஸஃபில் லைல் வ குர்ஆனல் ஃபஜ்ர் இன்ன குர்ஆனல் ஃபஜ்ரி ஹக்கான மஷ்ஹூதா. நீங்க வந்து என்ன செய்ய, தொழுகை நிலைநிறுத்துங்கள். எப்போ? சூரியன் உதிக்கின்ற போது, இரவிலே சூரியன் மறைகின்ற வரை நீங்கள் செய்யுங்க தொழுகை நிலைநிறுத்துங்கள். இப்போ துஹர், அஸ்ர், மக்ரிப், இஷா எல்லாம் சேர்ந்து இந்த தொழுகை நிலைநிறுத்துங்க. நீங்கள் ஃபஜ்ருடைய தொழுகையும் செய்யுங்க, நிறைவேற்றுங்கள். நிச்சயமாக ஃபஜ்ருடைய தொழுகை அது வந்து உங்களுக்கு சாட்சி பகரக்கூடியதாக இருக்கிறது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க. அப்ப இதுல எவ்வளவு பெரிய சிறப்பு இருக்கு பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, புகாரில முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ் தான், தஆக்கபூன ஃபீக்கும் மலாயிகத்து பில் லைல் வ மலாயிகத்து பின் நஹார். இரவுல பகலிலே மாறி மாறி வரக்கூடிய வானவர்கள் வர்றாங்க. வந்து அவங்க என்ன செய்யறாங்கன்னா ஃபஜ்ருடைய தொழுகையிலும் அஸருடைய தொழுகையிலும் ஒன்று சேர்றாங்க. சொல்லிவிட்டு என்ன செய்யறாங்க, அந்த வணக்கங்கள் அடியாருடைய அந்த கணக்குகள் எல்லாம் எடுத்துட்டு என்ன செய்யறாங்க, போறாங்க. போகும்போது அவன் வந்து அல்லாஹ்வுக்கு எல்லாம் தெரியும். ஒவ்வொரு ஆலம்பியும் அடியார்ல போயிட்டு யார் தொழுதாங்க, யார் தூங்குனாங்க, அசர்ல தூங்குனாங்க, சாப்பிட்டு போட்டு அசர்ல மறந்தாங்கிறது அல்லாஹ்வுக்கு தெரியும். கேட்கிறான்ல, கைஃப தரக்தும் இபாதி, என்னுடைய அடியார்கள் நீங்கள் எப்படி விட்டுட்டு வந்தீங்க அப்படி சொல்லும்போது எப்பூட்டுன வழக்குகள் சொல்லுவார்களாம், தரக்னாகும் வஹும் யுஸல்லூன் வ அதைனாகும் வஹும் யுஸல்லூன். நான் அவர்களை விட்டுட்டு நாங்க அவர்களை விட்டு பிரியும் போதும் அவங்க தொழுதுட்டு இருந்தாங்க, அவர்களிடத்தில் நாங்கள் போகும்போதும் என்ன செய்தாங்க, தொழுது கொண்டிருந்தார்கள் என்னுடைய அடியார்கள் என்று மாணவர்கள் நமக்காக சாட்சி பகர்ந்து என்ன செய்வாங்க, கிடைக்கக்கூடிய இந்த பரிசு. எப்படி எல்லாம் சந்தோஷப்படுறான்னா, ஒரு தந்தை ஒரு தாயோ தன்னுடைய பிள்ளை வணங்குகிறது அல்லது தொழுகிறது அல்லது குர்ஆனை ஓதுகிறது, தஸ்பீஹ் செய்கிறது, இதை பார்த்து ஒரு பெற்றோர்கள் எப்படி தன் பிள்ளையை பார்த்து சந்தோஷப்படுவார்களோ அதே போல அல்லாஹ் தன்னுடைய அடியார்கள் அவனை வணங்குவதை பார்த்து செய்கிறான், சந்தோஷம் அடைகிறான் என்று இந்த ஹதீஸில் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இந்த செய்திகளை பார்க்கிறோம். அப்ப இந்த ஏன் வந்து அல்லாஹ் வந்து இப்படி வந்து மாணவர்களை வச்சு அல்லாஹ் இதை செய்ய வைக்கிறான்னு சொன்னா, இதுல ஒரு நுட்பம் இருக்கிறது. இதுல ஒரு செய்தி இருக்கு. என்னன்னு சொன்னா, அறிஞர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஏன்னா இந்த மனிதனை ஆரம்பத்தில் படைக்கின்ற போது மாணவர்கள் என்ன கேட்டாங்க தெரியுமா, தஜஅலு ஃபீஹா மன் யுஃஸலு ஃபீஹா வ யஸ்ஃபிகு திமா, இந்த மனுஷனையா படைக்க போறேன், இவங்க பூமியில ரத்தத்தை ஓட்டுவாங்க, இவர்கள் தங்களுக்குள்ள அடித்துக் கொள்வார்கள், நாங்கள் தான் உங்களை தஸ்பீஹ் செய்யறோமே வணங்குறோமே இறைவா, இவர்களையா நீ படைக்க போகிறாய் என்று அன்னைக்கு மனிதனை படைக்கும் போது கிளாஸ்களை கேட்டாங்களே, எதிர்கேள்வி கேட்டாங்களே, அப்படிப்பட்ட அந்த மாணவர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான் பார், என்னுடைய அடியார்கள் என்ன செய்யறாங்க, நீங்க அவங்கள்ட்ட போகும்போதும் வணங்குறாங்க, நீங்க பிரிஞ்சு வரும்போது என்ன செய்யறாங்க, வணங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று காட்டுவதற்காக வேண்டி அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான், இப்படிப்பட்ட ஒரு ஏற்பாடை செய்திருக்கிறான் என்று இந்த ஹதீஸுக்காக வேண்டி அறிஞர்கள் விளக்கம் தரக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்கணும். ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப இப்படிப்பட்ட ஒரு சிறப்பும் எதுல கிடைக்குதுங்க, இந்த அஸ்ருடைய தொழுகையிலும் அதே போல சுபுஹுடைய தொழுகையிலும் கிடைக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்து என்ன அப்படின்னு சொன்னா, நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பரிசு, தூங்குபவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பரிசு என்ன அப்படின்னு சொன்னா, சுபுஹு தொழுகையை யார் தொழுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் வந்து ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பை தருகிறார், பெரிய பாதுகாப்பு கிடைக்கும். முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மன் ஸல்ல சுப்ஹ ஃபஹு ஃபீ திம்மத்தில்லாஹ், எவர் ஒருவர் சுபுஹை தொழுகிறாரோ அவர் அல்லாஹ்வுடைய பொறுப்பில் வந்து விடுகிறார். செக்யூரிட்டிங்க, நீங்க தனியார் செக்யூரிட்டி, கவர்மெண்ட் செக்யூரிட்டி வைக்கிறாங்களா இல்லையா, மிகப்பெரிய விஐபிகளை எல்லாம் பாதுகாப்பதற்கு, அதை போல நம்ம சுபுஹ் தொழுதுட்டோம்னு வைங்களேன், நம்ம எல்லாம் யாருடைய அண்டர்ல போயிடணும், அப்ப மத்தவங்க எல்லாம் அல்லாஹ்வுடைய அண்டர்ல இல்லாம இருக்காங்களா அப்படி கேள்வி கேட்டக்கூடாது. அல்லாஹ் வந்து நம்ம வந்து பிரத்யேகமான கவனம் எடுக்கணும். யாரெல்லாம் சுபுஹ் தொழுகிறாங்களோ அவர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான், பிரத்யேகமான ஒரு கவனம் எடுத்து அவருடைய பொறுப்புக்கு கீழே இந்த அடியார்கள் காலையில எழுந்திருத்து வணங்குறாங்களா இல்லையா, இந்த வணங்கக்கூடிய அடியார்களை கொண்டு வந்து விடுகிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தியை பாருங்க. அப்ப எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. காலையில இருந்து ஒவ்வொருவரும் வீட்டுல இருக்கிறோமா, வெளியில வேலைக்கு போறோம், பணிகளுக்கு போறோம், கார்ல போறோம், பிளைட்ல போறோம், பஸ்ல போறோம், எத்தனையோ பயணங்களை மேற்கொள்கிறோம், எத்தனையோ ஆபத்தான விஷயங்களில் ஈடுபடுகிறோம், எத்தனையோ செய்யறோம், பணிகளை எல்லாம் செய்கிறோம். அப்போ நம்ம தொழுகும் போது சுபுஹுடைய அந்த தொழுகையை தொழுது விட்டு நம்ம வெளியே கிளம்பும் போது
அல்லாஹ் எதை தந்துடுறான்? அல்லாஹ் தன்னுடைய பொறுப்புல வைத்ததுனால முழுமையான அந்த பாதுகாப்போடு நம்ம என்ன செய்றோம், இந்த பணிகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ்ல சொல்றாங்க என்பதை நம்ம பார்க்கிறோம். அதே போல அன்புக்குரிய சகோதரர்களே, அடுத்து என்ன பேச அப்படின்னா மிகப்பெரிய வெற்றி, அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றி. என்ன வெற்றி? இந்த உலகத்துல முஸ்லிம்களாக வாழக்கூடிய ஒவ்வொருவருடைய சிந்தனைகளும் என்ன? சொர்க்கத்துக்கு போகணும், நரகத்துக்கு போயிடக்கூடாது. சொர்க்கத்திற்கான அமல்களை செய்ய வேண்டும், நரகத்திற்கான செல்லக்கூடிய காரியங்களை செய்து விடக்கூடாதுங்கிறத நம்முடைய நோக்கம். அப்ப அதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்ற போது சொன்னாங்க, மகத்தான ஒரு வெற்றி என்னன்னா, முஸ்லிம்ல ஒரு ஹதீஸை பார்க்கிறோம், லை யலிஜன் நார அஹதுன் ஸல்லா கப்ல துலூஇ ஷம்ஸி வ கப்ல குரூபிஹா. அதாவது எவரெல்லாம் சூரியன் உதிப்பதற்கு முன்னாலும், அதாவது சுபஹுடைய தொழுகை, அதே போல் சூரியன் மறைவதற்கு முன்னாலும் அசருடைய தொழுகை, இந்த ரெண்டையும் தொழுகிறார்களோ கண்டிப்பாக அவர்கள் நரகத்திற்கு செல்லவே மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தையை பாருங்க, லை யலிஜன் நார், ஒருபோதும் அவர் எங்க போக மாட்டாரு, நரகத்துக்கு போக மாட்டார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அடித்து சொல்வதை போல என்ன செய்றாங்க, சொல்றாங்க அப்படின்னு சொன்னா யோசனை செய்து பாருங்க. இந்த அசர் தொழுகை எவ்வளவு முக்கியமானது, ஃபஜ்ருடைய தொழுகை எவ்வளவு முக்கியம். ஏன்னா இந்த நேரம் எல்லாம் தூங்குறதுதான், இந்த 2 நேரமும் நல்ல தூங்கக்கூடிய நேரம். அப்ப அந்த தூங்கக்கூடிய நேரத்தில் ஒரு மனிதன், ஒரு அடியான் தன்னுடைய தூக்கத்தை எல்லாம் எரிந்து விட்டு இறை நினைவுக்கு செல்கிறான் என்று சொன்னார், வணக்கத்தை செய்ய செல்கிறான் என்று சொன்னால் அவனுக்கு மகத்தான வெற்றி கிடைக்கிறது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. குர்ஆன்ல எத்தனை வசனங்களை நம்ம பார்க்கிறோம். அல்லதீன யகூலுன ரப்பனா இன்னனா ஆமன்னா ஃபக்ஃபிர் லனா துனூபனா வகின்னா அதாபன்னார். எனவே எங்களை நரகத்திலிருந்து காப்பாற்று என்று நல்லடியார்கள் சொல்வார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல பல வசனங்கள்ல சொல்லி காட்டுறான். நல்லடியார்களுடைய துஆக்கள்ல எது குறிப்பாக இருக்கும்? உலகத்துக்கு எவ்வளவு கேட்பாங்க, மனைவி மக்களுக்கு, அதுக்கு இதுக்கு எல்லாத்தையும் கேட்பாங்க, குர்ஆனுக்கு கேட்பாங்க. ஆனால் அவருடைய பிரார்த்தனைகளில் அதிகமான பிரார்த்தனை எதை நோக்கி இருக்கும் என்று சொன்னால், ஒன்று சொர்க்கத்தை வேண்டுவதாக, அடுத்து இரண்டாவது என்ன இருக்கும்னா நரகத்திலிருந்து கிடைக்கக்கூடிய விடுதலைக்காக இருக்குங்கிறத அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்கள்ல சொல்லி காட்டுறார். நரகத்தினுடைய கஷ்டம் எப்படி இருக்கும், நரகத்தினுடைய வேதனை எப்படி இருக்கும் என்றெல்லாம் சொல்லி நல்லடியார் நினைச்சுவாங்க, இப்படிப்பட்ட துஆக்களை எல்லாம் கேட்பார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்கள்ல சொல்லி காமிக்கிறான் என்று சொன்னால், அப்ப இது நமக்கு கிடைக்குதா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவா சொன்னாங்க, லை யலிஜன் நார் அஹதுன், அசருடைய தொழுகையும் ஃபஜ்ருடைய தொழுகையும் தொழக்கூடியவர்கள் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டாங்க, அவர்கள் நரகத்திற்குள்ள செல்ல மாட்டார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அடித்து சொல்கிறார் என்று சொன்னால், அப்ப இந்த தொழுகையை நம்ம சரியா செய்யறோம். யோசித்து பாருங்க, இன்னைக்கு ரமலானுடைய நேரத்தில் எத்தனை பேர் ஃபஜ்ர் தொழுகிறாங்க. பள்ளிவாசல் இன்னைக்கு அடைக்கப்பட்டிருக்கிறது. பள்ளிவாசல்கள் திறந்தால் பழமையா போய் முன்சப்ல நிற்பாங்களே, மற்ற காலங்களில் போய் சுபு தொழுவாங்களே, அந்த வயோதிகர்களுக்கோ அந்த வளமையான தொழுகையாளிகளுக்கோ அங்க இடம் இருக்காது. புரியுதா? சீசன் தொலை வர்றாங்களே ரமலான் சீசனுக்கு, அவங்களுக்கு தான் அங்க இடம். பழமையா தொழக்கூடியவர்கள்லாம் எங்கேயோ ஒரு மூலையில நின்று தொழக்கூடிய காட்சிகளை பாருங்க. இதுதான் ரமலானுடைய சீசன். அப்ப இந்த தொழுகையை பொறுத்தவரை இது சீசன் அல்ல, குட்டாளை சீசன் அல்ல, சம்மர் சீசன், விண்டர் சீசன் அல்ல. இந்த வணக்கங்களை பொறுத்தவரையில் ஒரு அடியான் அவன் மரணம் வருகின்ற வரை செய்ய வேண்டும். நல்லா சொல்றான். நபியை பார்த்து, உங்களுக்கு மரணம் வருகின்ற வரை நீங்க என்ன செய்யுங்க, இறைவனை வணங்குங்கள் என்று அல்லாஹ் செய்யறான், குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான் என்று சொன்னால், அப்ப நாம இந்த ஃபஜ்ருடைய தொழுகையில, அஸருடைய தொழுகையெல்லாம் நம்ம குறிப்பாக கவனம் படிக்கிறோமா என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமை. அன்புக்குரிய சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, இன்னொரு செய்தியும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அதுவும் கிடைக்கிறது. என்ன மிகப்பெரிய ஒரு இலட்சியமும் வெற்றியும் என்னவென்று சொன்னால் சொர்க்கம் தான். அப்ப அந்த சொர்க்கத்தை பத்தியும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்ற போது சொன்னாங்க, புகாரில முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸை பார்க்கிறோம், மன் ஸல்லல் புர்தைனி தஹலல் ஜன்னah. மேல சொன்ன ஹதீஸ்ல அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவா சொல்றாங்க, யார் அஸருடைய தொழுகையும் அதாவது சூரியன் உதிப்பதற்கு முன்பும் சூரியன் மறைவதற்கு முன்னாடி தொழுகிறாங்களோ அவர்கள் நரகமே செல்ல மாட்டார்கள். அதையும் அடிச்சு சொல்லிட்டாங்க. சொர்க்கம் செல்வாங்கன்னு தானே அர்த்தம். அதாவது ஹதீஸ்ல நம்ம விளங்கி கொள்கிறோமா இல்லையா? ஆனாலும் அதை ரசூலுல்லாஹ் விடல. அதனுடைய சிறப்பை சொல்லும்போது சொன்னாங்க, மன் ஸல்லல் புர்தைன் தஹலல் ஜன்னah. குளிராக இருக்கக்கூடிய அந்த 2 தொழுகையை எவர் தொழுகிறாரோ அவர் சொர்க்கம் சென்று விட்டார் என்று சொன்னார். சுபுடைய தொழுகையை பாருங்க, அது என்னதுங்க, வெப்பம் சூடு வராது, அப்போ ஒரு குளிராக இருக்கக்கூடிய நேரம். அஸருடைய தொழுகையை பாருங்க, அவர் சூரியன் மறையக்கூடிய நேரம், அப்படியே சூரியன் அந்த வெப்பம் சூடு குறையக்கூடிய நேரம். இந்த 2 தொழுகையும் எவர் தொழுகிறாரோ அவர் செய்கிறாரு தஹலல் ஜன்னah, சொர்க்கத்துக்குள்ள சென்று விட்டார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்படின்னு சொன்னா அந்த சொர்க்கத்தை பற்றி குர்ஆன்ல அல்லாஹ் எத்தனை இடங்களிலே சொல்லி காமிக்கிறான், எத்தனை இடங்களிலே அதனுடைய இன்பங்கள் எப்படி இருக்கும், அதை யார் யாரெல்லாம் அடைவாங்க,
எப்படிப்பட்ட பாக்கியம்ங்கிறத அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான்னு சொன்னால், அப்ப அந்த பாக்கியத்தை அடைவதில் எது இருக்குங்க? தூக்கத்தை களைவதனால் நரகம் செல்லாமல், அந்த தூக்கத்தை களைந்து இறைவணக்கத்தை நம்ம ஈடுபடுவதனால் சொர்க்கத்தை அடைய முடியுங்கிறத அல்லாஹ் உடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறாங்க. அதனால தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கின்ற போது சொன்னார், ஃபமன் குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத் வ இன்னமா துவஃபன உஜூரக்கும் யௌமல் கியாமா. ஒவ்வொரு ஆத்மாவும் இந்த உலகத்தில் மரணித்தே தீரும். அது கொரோனா வந்தாலும் சரிதான், கொரோனா வைரஸ் வராவிட்டாலும் சரி, அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு அஜலை எழுதிவிட்டான். எங்கே, எத்தனை மணி நேரத்தில், இந்த நாளில், இந்த நாளில், எந்த நேரத்தில், எந்த இடத்தில், எல்லாம் பிக்சட். அப்ப அது ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சந்தித்தே தீரும். நீங்கள் மறுமை நாளில் தான் உங்களுடைய கூலிகளை கொடுக்கப்படுவீர்கள். எவர் நரகத்திலிருந்து தூரமாகி சொர்க்கத்தில் நுழைவிக்கப்படுகிறாரோ அதுதான் வெற்றி. கொரோனா வைரஸ் இருந்து தப்பிக்கிறதுலாம் வெற்றி அல்ல. இங்க மௌத்தா அல்லாஹ் நாடுனா இங்கேயும் மௌத்தா இருக்கலாம். அப்ப வெற்றி எங்க இருக்குங்க? இந்த உலக வாழ்க்கையில் நாம் வெற்றி பெற்றவர்களாக, இறைவனுக்கு பொருத்தமான வாழ்க்கையாக, இறை நினைவோடு, இறை வணக்கத்தோடு நாம் செய்யக்கூடிய வாழ்க்கை இருக்கு பாருங்க, அது உங்களை சொர்க்கத்துக்கு சென்றுவிடும். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொன்னா, உம்மல் ஹயாத்து துன்யா இல்லா மதாஉல் குரூர். இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு ஏமாற்று வாழ்க்கை. ஏமாத்துறாங்க, எத்தனை பேர் ஏமாத்துறாங்க. வியாபாரத்துல, தொழில்நுட்பங்களில, அதே போல எலக்ட்ரானிக் பொருட்கள்ல, எத்தனையோ விஷயங்கள்ல, பிசினஸ்ல எல்லாத்தையும் ஏமாத்துறாங்க. அதை விட மிகப்பெரிய ஏமாற்றக்கூடிய நேரம் ஷைத்தான். அந்த ஷைத்தான் இந்த உலகத்தை உங்களுக்கு கண்ணு முன்னாடி காட்டிக்கொண்டு நிச்சயமா உங்களை ஏமாற்றி விடுவான். ஒருபோலும் ஏமாந்துவிடாதீர்கள். நீங்கள் நரகத்திலிருந்து துறப்படுத்தப்பட வேண்டும், அதே போல நீங்கள் சொர்க்கத்துக்குள்ளே நுழைய வேண்டும். அதுதான் உங்களுக்கு வெற்றியான வாழ்க்கை என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே. இந்த வெற்றியை தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற போது சொன்னார்கள், அன்சல்லல் புர்தை ஃபகத் தஹலல் ஜன்னா. எவன் இந்த இது குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய நேரத்தை, இந்த தொழுகை இருக்குதே, சுபகுடைய தொழுகையும் அசருடைய தொழுகையும், இந்த தொழுகை தொழுகிறாரோ அவர் என்ன செய்வாரு? சொர்க்கத்துக்கு சென்று விட்டார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். அது மாத்திரம் அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் நம்முடைய தூக்கத்தை உதறி தள்ளிவிட்டு, குறிப்பாக இந்த ரமலானுடைய காலங்களிலே, இரவு நேரங்களிலே, குறிப்பாக பிந்தியப்பத்திலே லைலத்துல் இரவை அடையக்கூடிய அந்த நாட்களில் எல்லாம் தூங்கிவிடாமல், தூக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், இறை வணக்கத்திற்கும் இறைவனிடத்தில் சாஷ்டாங்கம் செய்து நம்முடைய தேவைகளை, நம்முடைய ஒவ்வொரு ஹாஜத்துகளையும் இறைவனிடத்தில் கேட்டு பெறக்கூடிய அந்த தருணத்தில் நாம் இந்த தூக்கத்தை உதறி இறைவனுக்காக நாம் செய்யக்கூடிய வணக்கம் இருக்கிற இந்த வணக்கத்தினால அல்லாஹ் மகத்தான வெற்றியை மறுவை நாட்டது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், எவர்கள் நன்மை செய்தால் அவர்களுக்கு நன்மையும் கொடுப்போம், எக்ஸ்ட்ராவும் கொடுப்போம், போனஸும் தருவாங்க. இங்க கிடைக்கக்கூடிய போனஸ் இல்ல, ரமலான் போனஸ் இல்ல, வருஷ போனஸ் இல்ல, எங்க கிடைக்கிறது? மறுமை நாள்ல கிடைக்கக்கூடிய போனஸ். அந்த போனஸை தருவோம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய வசனத்தை பார்க்கிறோம். அப்ப அது என்னது? நாளை மறுமை நாளில் சில முகங்கள் தன்னுடைய இறைவனை பார்க்கின்ற போது அந்த முகங்கள் எல்லாம் மறுமலர்ச்சியாக சந்தோஷமாக இருக்கும் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த செய்தியை பற்றி சொன்னாங்க. புகாரில முஸ்லிம்களுடைய ஹதீஸை பார்க்கிறோம். மகத்தான ஒரு நியமத்து அல்லாஹ் மறுமை நாளில் தரக்கூடிய நியமத்து, மகத்தான நியமத்து. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இன்னக்கும் சத்தரவுன ரப்பக்கும் கமா தரவுன ஹாதல் கமர். இதோ பார்க்கின்றீர்கள், இந்த சந்திரன் இப்படி தெளிவாக பார்க்கின்றீர்கள், இதை போல நாளை மறுமை நாளில் உங்களுடைய இறைவனை நீங்கள் பார்ப்பீர்கள். லா துதாமூன ஃபீ ருயத்திஹி. அவனை பார்ப்பதிலே உங்களுக்கு எந்த நெருடல் ஏற்படாது, எந்த மறைவும் அங்கே ஏற்படாது என்று சொல்லிவிட்டு, இன் இஸ்ததஅதும் அல்லா தக்லிபு அலா ஸலாத்தி கப்ல குரூஷ் ஷம்ஸி வ கப்ல குரூபிஹா ஃபஃஅலு. நீங்கள் சூரியன் மறைவதற்கு முன்னாலும் சூரியன் உதிப்பதற்கு முன்னாலும் தொழக்கூடிய அந்த தொழுகை இருக்கிறதே, இதால் மிஸ் பண்ணிடாதீங்க, சரியான முறையில் அதை செய்ய தொழுது வாருங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். எவ்வளவு பெரிய பாக்கியம்! மறுமை நாளில இறைவனை பார்க்கக்கூடிய பாக்கியம் இதனால கிடைக்கும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முஸ்லிமில் ஹதீஸை பார்ப்போம். ஒரு சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்கு சென்ற பிறகு அல்லாஹ் கேட்பாதான், துரீதுன ஷைதன் அஸீதுக்கும். உங்களுக்கு வேற ஏதாவது தேவை இருக்கா? விருந்தாளிகளை கவனிப்போமா இல்லையா? ஏதாவது இருக்காங்க உங்களுக்கு, வேற ஏதாவது தேவை இருக்குதா? பெண்ணி போட்டு தரணுமா, சுடு தண்ணி வேணுமா, சாப்பாடு வேணுமா, டிஃபன் வேணுமா, டிஃபன்ல என்ன வேணும், வெஜ்ஜு வேணுமா, நான்வெஜ் வேணுமா கேட்போமா இல்லையா? அதை போல நல்லடியார்களை பார்த்தரலாம் மறுமை நாளில் கேட்பானா, துரீதுன ஷையன் அஸீதுக்கும், உங்களுக்கு நான் இன்னும் அதிகமாக தரக்கூடிய ஏதாவது நன்மைகள் வேண்டுமா என்று கேட்கின்ற போது அடியார்கள் சொல்வார்களாம், அரு அலம் துமையும் ருஜுஹனா. இறைவா, என்ன வேணும் எங்களுக்கு? என்ன தரல? எதை விட்டிருக்கிற நீ? எங்களுடைய முகத்தை எல்லாம் நீ வெண்மையாக பிரகாசமாக ஆக்கவில்லையா? எங்களை சொர்க்கத்தை நுழைக்கவில்லையா? நரகத்திலிருந்து எங்களை காப்பாற்றவில்லையா? இதப்பட்ட இறைவா, எங்களுக்கு என்ன சுகங்கள் வேணும், என்ன அன்பு வேணும், என்ன நியமத்து வேணும் என்று கேட்கிற பொழுது
அல்லாஹ் சொல்லுவா, அல்லாஹ்வுடைய சொல்றாங்க, அங்கே ஒரு திரை விலகும். அந்த நேரத்தில் ஒவ்வொரு அடியார்களும் அல்லாஹ்வுடைய அந்த திருமுகத்தை பார்ப்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இந்த செய்தியும் முஸ்லிம்ல பார்க்கணும். இது எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. இங்க கஷ்டமா தான் இருக்கும். சஹர்ல இரவு நேரத்துல எழுந்து வழங்குறது, பள்ளிவாசல்ல போய் சுபுக தொழுகிறது, அசர் நேரத்தை தொழுகையை சாப்பிட்டு போட்டு தூங்கக்கூடிய நேரத்தில், ஓய்வெடுக்கக்கூடிய நேரத்தில் எழுந்து தொழுகிறது சிரமமாகத்தான் இருக்கும். ஆனால் இந்த சிரமங்கள் எல்லாம் ஒரு முஸ்லிம் மேற்கொண்டான் என்று சொன்னால் உண்மையிலே மகத்தான நன்மைகளை என்பதை, இறைவனுடைய லிகா கிடைக்கும் என்பதை நாம் செய்திருக்கிறாங்க பரிசாக பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல அன்புக்குரிய சகோதரர்களே, கியாமுல் லைல், இன்னைக்கு இருக்கக்கூடிய கியாமுல் லைல், பள்ளிவாசல் எல்லாம் கியாமுல் லைலுடைய சத்தங்கள், இரவு தொழுகையுடைய சத்தங்கள், ஓதக்கூடிய சத்தங்கள் கேட்கும். ஆனால் இன்னைக்கு ஒரு பெரிய முசீபா, அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய இந்த உலகத்துக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு பெரிய முசீபத்து, இன்னைக்கு அந்த சத்தங்களை எல்லாம் கேட்க முடியாத சூழலுக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். அப்ப அந்த இரவு நேரத்தில் யார் தொழுகின்றார்களோ அவர்களுக்கு மகத்தான அன்பு கிடைக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், தத்தஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மதாஜி யதுஊன ரப்பஹும் ஹௌஃபன் வ தமஅன் மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். நல்லடியார்கள் சொல்கின்ற போது அவர்கள் தங்களுடைய விலாப்புறங்களை நினைச்சுவாங்க, படுக்கையிலிருந்து எந்திரித்து அவர்கள் பயந்து இறைவனை ஆதரவு வைத்து நினைச்சுவாங்க வாங்குவார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்காங்க. அப்ப இப்படிப்பட்ட இந்த நேரம் இருக்கு, எவ்வளவு சிறந்த நேரம் பாருங்க, எவ்வளவு பெரிய சிறந்த நேரம். இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு தன்னுடைய தேவைகள் நிறைய இருக்குது. ஆனால் அந்த தேவைகள் எல்லாம் இறைவனிடத்தில் கிடைப்பதில்லை என்று சொன்னால் நாம இறைவனுடைய தூதர், அல்லாஹ்வுடைய தூதர் தந்திருக்கக்கூடிய வாக்குறுதியை மிஸ் மறந்தோம். என்ன சொன்னாங்க அல்லாஹ்வுடைய தூதர்? முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸை பாருங்க, இன்ன ஃபில் லைலி லஸாஅ, இரவு நேரத்தில் ஒரு நேரம் உண்டு, இரவு நேரத்தில் ஒரு நேரம் உண்டு, லா யுவாஃபிகுஹா அப்துல் முஸ்லிமின் யஸ்அலுல்லாஹ் தஆலா கைரன் மின் அம்ரி துன்யா வல் ஆখিরা. உலகம் மாத்திரமில்லை, அந்த நேரத்தில் ஒரு அடியான் இந்த உலகம் மறுமை சம்பந்தப்பட்ட எதை கேட்டாலும் இல்லா அல்லாஹ் இய்யா தாலிக ஃபி குல்லி லைலா, அல்லாஹ் அதை கொடுத்தே தவிர இல்லை, கண்டிப்பாக அல்லாஹ் கொடுத்து விடுவான். இந்த வார்த்தையை ஆணித்தரமாக உறுதியாக சொல்றாங்க. இது என்னைக்கு குறிப்பிட்ட ஒரு நாளா இல்ல, உதாலிக ஃபி குல்லி லைலா, ஒவ்வொரு இரவிலும் நடக்கக்கூடிய செய்தி என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. யோசனை செய்வார். இந்த இடத்துல பல பேர் சொல்லி இருக்கிறாங்க, நல்லடியார் வணக்கங்களிலே மிக ஈடுபடக்கூடியவர்கள் சிலர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை பார்த்திருக்கோம். எனக்கு இந்த தேவை இருந்தது, இந்த தேவையை நான் இந்த தஹஜ்ஜுடைய நேரத்தில் இறைவனிடத்தில் கேட்டு பெற்றிருக்கிறேன் என்று சொல்றாங்க. எவ்வளவு நம்பிக்கை பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை எவ்வளவு ஸ்ட்ராங்காக, உறுதியாக அதை நம்பி அதை வென்றே தீர வேண்டும், அதை வாங்கியே தீர வேண்டும், அதை பெற்றே தீர வேண்டும் என்று இந்த நேரத்தை பயன்படுத்தினாங்கன்னா நம்பிக்கை பாருங்க. இந்த நம்பிக்கை வைங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சும்மையா சொன்னாங்க. அப்ப இரவு நேரத்துல நாம் நம்ம எழுந்திருத்து தொழுகின்ற பொழுது நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னா இந்த மகத்தான நன்மையை நாம் பெறுகிறோம் என்பதை நாம் அது மாத்திரமல்ல அன்புக்குரிய சகோதரர்ல, இந்த அல்லாஹ்வுடைய தூதர் இதையெல்லாம் விட ஒரு சிறந்த விஷயத்தை சொன்னாங்க. சிம்பிளான ஒரு விஷயம், இதெல்லாம் தூக்கத்தை துளைக்கக்கூடிய நேரங்கள். தூங்கிக் கொண்டு சோம்பேறிகளாக இருந்தோம் என்று சொன்னால் இந்த மாதிரியான நன்மைகள் கிடைக்காது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அதாவது முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸை பார்க்கிறோம், ரக்அத்துல் ஃபஜ்ர் கைரும் மினத் துன்யா வ மா ஃபீஹா. சுபுஹ் நேரத்துல ஃபஜ்ருடைய இந்த 2 ரக்அத் என்ன சுன்னத், ஃபர்லானதுல என்ன ஃபர்து கண்டிப்பா செய்யணும். ஃபஜ்ருடைய 2 ரக்அத் சுன்னத் இருக்கு பாருங்க, இது இந்த உலகத்தை விட மிகச் சிறந்தது என்று சொன்னார். இன்னொரு வாயத்தில் இப்படி வருது, லஹுமா அஹப்பு இலைய மினத் துன்யா வ மா ஃபீஹா. அந்த 2 ரக்அத் தொழுவது கொஞ்ச நேரம் தாங்க, ஒரு 5 நிமிஷம் ஆகுமா, ஒரு 4 நிமிஷம் ஆகுமா, ஒரு 3 நிமிஷம் ஆகுமா, ரொம்ப ஷார்ட். அப்ப அந்த 2 ரக்அத் நீங்க தொழுவது இந்த உலகத்தை எல்லாத்தையும் விட எனக்கு பிரியமானது என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சிறப்பு பாருங்க, 2 ரக்அத் காலையில் எழுந்திருந்து சுபுஹுடைய நேரத்தில் தொழக்கூடிய சுபுஹுடைய அந்த சுன்னத் 2 ரக்அத், அதை தொழுதா இந்த உலகத்தை விட சிறந்தது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறார், زين للناس حب الشهوات من النساء والبنين والقناطير المقنطرة من الذهب والفضة والخيل المصومة والأنعام والحرث. மனிதர்களுக்கு இந்த உலகம் எப்படிதான் காட்டப்பட்டிருக்கிறது தெரியுமா? அவர்களுக்கு ஆசைகள், இந்த உலகத்தினுடைய ஆசைகள் காட்டப்பட்டிருக்கிறது. பெண்களிலிருந்து பிள்ளைகளிலிருந்து குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய தங்கம், வெள்ளி, அதே போல இன்றைக்கு அடையாளம் பட்டிருக்கக்கூடிய குதிரைகள், கால்நடைகள், விவசாயிகள் எல்லாமே பார்த்தோம்னு சொன்னால் உலகம் உங்களுக்கு அருமையாக தெரியும். இந்த உலகத்திலே வாழ்வதை போல உலகத்தில் எல்லா இன்பங்களையும் அனுபவிக்கக்கூடிய ஆசை போல உங்களுக்கு தெரியுது. அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு துன்யாவைத்தான் உங்களுடைய கண்களுக்கு முன்னால் தந்திருக்கிறோம். ஆனால் இதை விட சிறந்தது எது தெரியுமா? நீங்கள் மறுமையில பெறக்கூடிய அந்த நன்மை. அந்த சுபுகுடைய நேரத்துல அந்த சுபுகுடைய சுன்னத் 2 ரக்அத் இருக்கு பாருங்க, இதை தொழுவதனால் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பயன் என்று சொன்னார். அன்புக்குரிய சகோதரர்களே,
அப்ப நம்ம நல்லா புரிஞ்சு கொள்ள வேண்டும், தூங்கியே நாம களத்தை கழிச்சிருக்க. தூங்கக்கூடிய நேரத்தில் ஓய்வெடுக்கக்கூடிய நேரத்தில் ஓய்வெடுக்க வேண்டும், படிக்கக்கூடிய நேரத்தில் படிக்க வேண்டும், அதே நேரத்துல வியாபாரம் செய்யக்கூடிய நேரத்தில் வியாபாரம் செய்யணும், என்னென்ன எதை செய்யணுமோ அதை செய்ய வேண்டும். சரியா? அதனால தான் இந்த காலை நேரத்தை தூங்க, இன்னைக்கு உலகமே பாருங்க, காலையில எல்லாம் தூங்கி உலகமே தூங்கி கொண்டிருக்கு, தூங்கக்கூடிய நேரம். அந்த நேரத்தை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இறுதியாக சொல்லக்கூடிய செய்தி குர்ஆனில் வரக்கூடிய ஹதீஸ், அல்லாஹ் பாரிக் லி உம்மதி ஃபீ குபூரிஹா, இறைவா என்னுடைய சமூகத்துக்கு அதிகாலை நேரத்தை பரக்கத்தாக ஆக்கி கொடுங்க. இது பரக்கத்துங்க. இன்னைக்கு இருக்காது. மனைவி தொழுவுறா, புருஷன் கொரட்டை அடிச்சு தூங்குறாரு, அம்மாவும் அப்பாவும் தொழுவுறாங்க, பிள்ளைங்க வந்து தூங்குறாங்க. கேட்டா அவன் காலேஜில் படிக்கிறான், ரொம்ப பிஸியா படிக்கிறான், ரொம்ப வந்து அரியர் படிக்கிறான், எஸ்எல்சி படிக்கிறான், +2 படிக்கிறான், ரொம்ப ஹார்ட் ஒர்க் ஆகும், இப்படி சொல்றோம். காலை நேரத்தை பாருங்க, அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்துங்கிறாங்க. அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் பயணம் செய்கின்ற போது காலையில் செல்வார். அதே போல அவர்களுக்கு வந்து அதாவது போருக்காக வேண்டி செல்லக்கூடிய கூட்டங்களாக இருந்தார், அந்த படைகளை காலை நேரத்தில் அனுப்புவார்கள். எல்லாமே காலை தான் சொல்றாங்க. அல்லாஹும் பாரிக் லி உம்மதி ஃபீ குபூரிஹா, இறைவா என்னுடைய சமூகத்துக்கு அவருடைய அதிகாலையை பரக்கத்தாக ஆக்கி கொடு என்று சொன்னார். தூங்கலாம். தூங்குவது என்பது நிம்மதி, அது ஒரு நியமத்து, அல்லாஹ் தந்திருக்கக்கூடியதான், மாற்று கருத்தில்லை. அதே நேரத்தில் அந்த தூக்கத்தையும் எந்தெந்த நேரத்தில் உதறி நாம் தள்ள வேண்டுமோ, எந்த நேரத்தில் ஒதுக்கி தள்ள வேண்டுமோ ஒதுக்கி அந்தந்த நேரத்தில் செய்யக்கூடிய வணக்கங்களை முறையாக நாம் செய்தோம் என்று சொன்னால் தூங்கக்கூடியவர்களுக்கும் அந்த பரிசு கிடைக்கிறது. தூங்கி தன்னுடைய தூக்கத்தை கலைத்து இறைவனுக்காக வணங்கக்கூடியவர்களுக்கு அந்த பரிசு கிடைக்கிறது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் இந்த செய்திகளை எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். சகோதரர்களே, வரக்கூடிய நாட்கள் இந்திய பத்து வருகிறது. லைலத்துல் கத்ருடைய இறைவை அடைவே போகிறோம். அந்த இறைவிலாது மிஸ் பண்ணி இருக்கக்கூடிய, ஏன்னா முந்திய பத்து அரபியில் அழகான ஒரு வார்த்தையை போட்டு ஒரு கவிஞர் சொன்னார், முந்திய பத்து மிஸ் பண்ணிட்டீங்க, அதை விட சிறந்தது இரண்டாம் பத்து மிஸ் பண்ணிட்டீங்க, அதை விட சிறந்த மூணாவது பத்து என்று ஒரு கவிஞர், அரபிய கவிஞர் அழகா சொல்கிறார். அன்பார்ந்த சகோதரர், நம்ம வந்து வணக்கக்கூடிய வணக்கத்தை, தூக்கத்தை எல்லாம் கலந்து விட்டு குறிப்பாக ரமலான் அதிகமாக சிவப்பு இல்லாமல் அல்லாஹ் உள்ளஷானத்தால் உண்மையாக அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வை பற்றி மறுமை நாள் மகத்தான அந்த சூனத்தை அடையக்கூடிய நல்ல மக்களாக நம்ம வாஹ் தாவனா அல்ஹம்துலில்லாஹி. அஸ்ஸலாமு அலைக்கும்.